இந்த திரைப்படம் யாருக்கானது அப்படின்னா, டான் படம் யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சோ அவங்களுக்குலாம் பிடிக்கும். ஊமை கடவுளை யாருக்கெல்லாம் பிடிச்சோ அவங்களுக்குலாம் பிடிக்கும். இது வந்து கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இருக்கும். எதிர்பார்க்க முடியாத ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த திரைப்படம் ஏற்படுத்துங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. தாராளமா தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட பார்க்கலாம். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு டிராகன் இந்த திரைப்படத்தை நம்ம தான் பார்க்க போறோம். இன்னைக்கு திரையரங்குல வெளியாகி 2025 தமிழ் சினிமாவின் முதல் பிளாக் பஸ்டரா பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கு. கொஞ்சம் ஹைப் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும், உண்மை அதுதான். இந்த படம் வந்து நிறைய டானோட கம்பேர் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை டானோட ஒரு விஷயத்தில் கம்பேர் பண்ணலாம். எதில் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் நடித்த டான் படம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சோ பாக்ஸ் ஆஃபீஸில் மக்கள் மத்தியில், அதே அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையும். படத்தோட கதை என்ன அப்படின்னா, பிரதீப் அவர் 12th கோல்டு மெடல் வாங்குறாரு 96%. அதுக்கப்புறம் காலேஜில் போகிறாரு. காலேஜில் போனதுக்கப்புறம் சில காரணங்களால கெத்தா மாதிரி 48 அரியர் வச்சு காலேஜ்லேருந்து வெளில வர்றாரு. ஒரு 2 வருஷம் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் வேலைக்கு போனே ஆகணும் அப்படின்னு கட்டாயம் வரும்போது ஃபேக் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணி வேலைக்கு சேர்ந்துடுறாரு. வேலைக்கு சேர்ந்து ஒரு 2.5 வருஷத்தில் வந்து 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஸ்டேஜ் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற உண்மை வெளியில் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது அது வெளியில் வந்துச்சு. அவருடைய வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிறது தான் திரைப்படத்துடைய கதை. லவ் டுடேக்கு அப்புறம் பிரதீப் அவரோட பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் சொல்ல முடியாது. லவ் டுடேலேருந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. இது அவருடைய நடிப்பில் 2வது படம் மாதிரி எந்த வகையிலுமே தெரியல. அவ்வளோ மெச்சூரான ஒரு ஆக்டிங். இப்போ எமோஷனாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ எமோஷனலான ஒரு ஆக்டிங்கு. ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, அவருக்குள்ளார அப்பப்போ தனுஷ் வந்துட்டு போகிறாரு. அதை மட்டும் அவர் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அஸ்வத் மாரிமுத்து ஊமை கடவுளையிலேயே அதுக்கப்புறம் அவருடைய படம் வருது அப்படிங்கும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை 100% ஃபில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஊமை கடவுளை எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதுக்கு டபுள் மடங்கு இந்த படம் இருக்குது. ரைட்டிங்கில் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங், சான்ஸே இல்லை. அவர் போக வேண்டிய உயரம் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் அவரும் ஒரு கேமியோவில் வராரு. படத்தில் ஸ்டார் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ப்ரைஸ், அதுவும் கிளைமேக்ஸில் வர சர்ப்ரைஸ்லாம் சான்ஸே இல்லை. அனுபவமா அவங்க வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு காண விடுவாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து மொத்தமாக சரியான பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் மரியம் ஜார்ஜ், ஹீரோவோட அப்பா வர மரியம் ஜார்ஜ், அவரும் வந்து கடைசி சீனில் அவர் வந்து டானில் நீங்கள் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் எந்த அளவுக்கு அழுதிங்களோ அது மாதிரி பல மடங்கு அழ வச்சிடுறாரு. ஒரே ஒரு சீன் தான், படம் முழுக்கவே வராரு. நிறைய எமோஷனான சீன்ஸ் இருக்குது. பட் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் சீன்ஸில் டானில் இருந்த அந்த ஒரு எமோஷன் மாதிரி 100 மடங்கு எமோஷன் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அழுதுட்டு தான் வருவீங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் மரியம் ஜார்ஜ். அதுக்கப்புறம் கே. ரவிக்குமார், நிறைய ஸ்டார் காஸ்ட்டு. ஜிவிஎம் அவரே எப்போதும் போல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி. பட் படத்தோட ஹீரோயின் அண்ட் செகண்ட் ஹீரோ அப்படின்னா மிஷ்கின் தான் சொல்லணும். ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமான கெமிஸ்ட்ரி எந்தளவுக்கு இருந்துச்சோ அது மாதிரி அதை விட அதிகமாக பிரதீப்க்கும் மிஷ்கினுக்குமான கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. மிஷ்கின் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கு போட்டியாக வருவான்னு சொல்லலாம். தானில் எப்படி நம்ம எஸ்ஜே சூர்யா இருந்தாரோ அதே மாதிரி அதை விட ஒரு படி மேலே போயான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இதில் வந்து இந்த திரைப்படத்தில் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதில் வில்லனே கிடையாது. மிஷ்கின் வந்து வில்லன் அப்படின்ற மாதிரி தெரியும். அவரே சொன்னார், நான் தான் வில்லன் அப்படின்னா. அது இதில் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் ஊமை கடவுளில் அந்த ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல, ட்விஸ்ட் அல்லது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறது. அதை வந்து ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணாமல் நாங்கள் சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம்னாங்க. அந்த சர்ப்ரைஸ் வரும்போது உண்மையிலேயே அது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் லியோன் ஜேம்ஸ் அவருடைய பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அனிருத் ஒரு பாட்டு, எஸ்டிஆர் ஒரு பாட்டு, சித் ஸ்ரீராம் ஒரு பாட்டுன்னு பாட்டுக்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து, வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் அதை டிஃபைன் பண்ணுவாங்க. காசு, பணம், பங்களா, காரு, கல்யாணம், வெளிநாட்டு வாழ்க்கை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் அதை டிஃபைன் பண்ணுவாங்க. பட் உண்மையிலே வாழ்க்கையில் சக்ஸஸ் தான் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்கு இந்த படம். கரெக்டாக நெத்தி புட்டில் அடிச்சு மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லியிருக்கு இந்த படம். அதுக்கப்புறம் நம்ம விஜய் சித்து, அந்த காம்போவை மறந்துட்டேன். விஜய் சித்துவும் ஹர்ஷதும் பண்ணுற அந்த காமெடி இந்த படத்தில் சிறப்பாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது செகண்ட் ஹாஃபில் ஹர்ஷத்லாம் வந்து சரியான காமெடி பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இதே மாதிரியான காமெடி ட்ராக் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவோட அடுத்த கவுண்டமணி சிந்தில் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது.
இந்த திரைப்படம் யாருக்கானது அப்படின்னா, டான் படம் யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சோ அவங்களுக்குலாம் பிடிக்கும். ஓமை கடவுளை யாருக்கெல்லாம் பிடிச்சோ அவங்களுக்குலாம் பிடிக்கும். இது வந்து ஒரு கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இருக்கும். எதிர்பார்க்க முடியாத ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த திரைப்படம் ஏற்படுத்துங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. தாராளமாக தியேட்டரில் போய் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரே ஒரு குறை வந்து ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் படம் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். கொஞ்சம் முகம் சுளிக்கிற காட்சிகள்லாம் இருக்கும். சில வார்த்தைகளாக இருக்கட்டும், காட்சிகளாக இருக்கட்டும், அதை மட்டும் கடந்துட்டா வந்து படம் வந்து அட்டகாசமாக இருக்குது. தியேட்டர் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு பிளாக் பஸ்டர் என்டர்டெய்னர் ஃபேமிலி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு நான் சொல்வேன். இந்த மசனம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.